வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். பொதுவாக ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போகிறாரு வச்சுங்களேன், வேலை செய்கிறதுக்கோ படிக்கிறதுக்கோ போகிறாரு வச்சுங்களேன், அவர் அந்த வேலையை மாத்திரம் செஞ்சுட்டு வந்தால் நல்லதுங்க. அதாவது அதை விட்டுட்டு அவர் அந்த ஊர் பாலிட்டிக்ஸில் பங்கு ஏற்கிறது, அங்கே ஏதாவது ப்ரொட்டஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணுறது, கவர்மெண்ட்டுக்கு எதிராக செயல்படுறது, இந்த மாதிரிலாம் செய்யவே கூடாது. ஏன்னா அவர் ஃபஸ்ட் திங் அவர் ஃபாரினர். ஸோ அவர் வெளிநாட்டுக்கு போயிருக்காரு, அங்கே போய் இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. இப்போ சமீபத்தில் சிங்கப்பூரில் ஒரு கேஸ் நடந்தது. இது மாதிரி நிறையா நாடுகளில் இந்த மாதிரி நிறைய கேசஸ் நடந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக ஒரு 1 வீக் முன்னால் ஒரு பெண்மணிங்க, அதாவது மலேசியாக்காரங்க, அவங்க மலேசியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு படிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. பிஹெச்டி படிக்கிறதுக்கு, டாக்டரேட் படிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. 2025 டாக்டரேட் முடிச்சிட்டாங்க. அவங்க பேர் ஃபடியா நத்வா ஃபிக்ரி அப்படின்னு பேர். ஃபதியா நாத்வா ஃபிக்ரி. ஐ திங்க் அரௌண்ட் 45 சம்திங் நினைக்கிறேன் ஏஜ். அவங்க பேசிக்காக லாயர் தான். அவங்க இருந்தாலும் அவங்க ஒரு ஆக்டிவிஸ்ட் போல இருக்கு. அதாவது அந்த எல்லாத்துக்கும் அந்த குரல் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆக்டிவிஸ்ட். கவர்மெண்ட்டுக்கு எதிராக செயல்படுறது, அவங்களுக்கு எதிராக கருத்துக்களை வைக்கிறது, பொதுமக்களை திரட்டுறது, ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது, ஊர்வலம் போகிறது, பெட்டிஷன் கொடுக்கறது, இந்த மாதிரி கவர்மெண்ட் பாலிசியை அப்போஸ் பண்ணுறது அவங்களுடைய ஒரு ஆக்டிவிசம், பார்ட் ஆஃப் ஆக்டிவிசமாக இருந்திருக்கு. இவங்க மலேசியாவிலே இவங்க மேலே சில கேசஸ் எல்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதாவது செடிஷன் கேஸ்னு பேர், தேச துரோக குற்றம் இவங்க மேலே ஆல்ரெடி ஃபைல் பண்ணியிருக்காங்க. இவங்க அந்த ஒரு லாயர்ஸ் ஃபார் லிபர்ட்டி அப்படின்னு ஏதோ ஒரு குரூப் இருக்குது, ஆக்டிவிசம் குரூப், அதில் மெம்பராக இருக்காங்க. அப்புறம் சென்டர் ஃபார் கம்பேட்டிங் கரப்ஷன் அண்ட் குரோனிசம் அப்படின்னு அதுவும் ஒரு குரூப் தான். இவங்க கொஞ்சம் கம்யூனிஸ்ட் லீனிங்காக இருந்திருக்காங்க இவங்க. அதனால் மலேசியாவிலே இவங்களுக்கு கொஞ்சம் எதிர்ப்பு, அதாவது அரசாங்கம் இவங்க மேலே கொஞ்சம் நடவடிக்கை எடுத்திருக்கு. To know that we have a right to question power, we have a right to be critical of power, and we have a right to express it. Because we've been silenced for so long, we've been intimidated for so long, and we have to break this culture of fear, and it has to happen now. Okay, I'm currently being investigated for sedition under Section 4 of the Sedition Act and also Section 233 of the Communications and Multimedia Act. Manso! Akta hasutan! It's not about me, it's about us. It's about Malaysians who feel disgusted by what's going on, and I'm going to go in with my lawyers. I'll come back and update everyone to what will transpire inside. இவங்க சிங்கப்பூர்லேயும் தன்னுடைய அந்த சுயரூபத்தை மெதுவாக காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. 2020 வந்தாங்க, 2025 டாக்டரேட் வாங்கிட்டாங்க. ஓவர் த பீரியட் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஆக்டிவிசமில் ஈடுபட்டிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட்டை எதிர்க்கணும், அதாவது சாதாரணமாக கூட எதிர்க்கக்கூடாது, கொஞ்சம் வலுவாக எதிர்க்கணும், வலுவான குரல் கொடுக்கணும், ஏதாவது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கு. அப்புறம் வன்முறையில் ஈடுபட்டாலும் தவறு இல்லை, அந்த மாதிரிலாம் அவங்க அட்வொகேட் பண்ணியிருக்காங்க. அதுக்குன்னு மக்களை திரட்டிருக்காங்க. இவங்க மெயினாக பண்ணது அந்த பாலஸ்டைன் விஷயத்துக்கு தான். ஏன்னா சிங்கப்பூர் இஸ்ரேலோட நல்ல உறவில் இருக்குது. அதாவது இங்கே எப்போவுமே ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் தெரியும் அது எந்த நாட்டோட உறவு வச்சுக்கணும் அப்படின்னு அதுகளுக்கெல்லாம் தெரியும். ஏன்னா அவங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட் இஸ் ப்ரொடெக்டட் பை தட். சிங்கப்பூர் மாதிரி ஒரு சின்ன கண்ட்ரியில், அதுவும் பல இன, பல மத, பல மொழி மக்கள் வாழுற இடத்துல அவங்க யாரையும் பகைச்சிக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அதனால் அவங்க எல்லாரோடையும் நல்லுறவு வச்சுப்பாங்க. இப்போ மேபி சிங்கப்பூருக்கு இஸ்ரேலுடைய நல்லுறவு வைக்கிறது, அமெரிக்காவோட நல்லுறவு வைக்கிறது அந்த நாட்டுக்கு நல்லதாக இருக்கும், அதாவது சிங்கப்பூர் நாட்டுக்கு. ஏன்னா அவங்க ப்ராபப்ளி டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே நல்ல ஒரு அறிவுசார் சமூகம் அது. ஸோ டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்புறம் மேன் பவரும் கொடுப்பாங்க, ஹியூமன் பவரும் கொடுப்பாங்க, மிலிட்ரி அசிஸ்டன்ஸும் பண்ண முடியும். இந்த மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா சிங்கப்பூர் தன்னுடைய பாதுகாப்பை உறுதி பண்ணிக்கணும். ஏன்னா இதனுடைய அந்த லொக்கேஷன், அந்த ஜியோ பொலிட்டிக்கல் லொக்கேஷன், அதெல்லாம் கொஞ்சம் அதுக்கான தேவையை அதிகப்படுத்துது.
செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸுக்கு வந்து அவங்க அதிகப்படியாக கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. அதனால் அவங்க வந்து சில வெளியுறவு கொள்கையில் வந்து அவங்க ஒரு மாதிரி வகுத்துப்பாங்க. அதாவது அந்தந்த நாட்டுக்கான உரிமைங்க. அதை யாரும் வந்து கேள்வி கேட்க முடியாது. குறிப்பாக வெளிநாட்டிலேருந்து இங்கே பிழைக்க வந்தவங்க, இல்லை படிக்க வந்தவங்க, அந்த மாதிரி வந்தவங்க கண்டிப்பாக அதை கொஸ்டின் பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. ஸோ இந்த அம்மா அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதனால கவர்மெண்ட் என்ன பண்ணிடுச்சுன்னா, இவங்களை வந்து டிபோர்ட் பண்ணிடுச்சு. டிபோர்ட் பண்ணிவிட்டு பேன் பண்ணிடுச்சு. திருப்பி சிங்கப்பூருக்குள்ளே நீ என்டர் பண்ண முடியாது, யூ ஆர் அன் அன்டிசைரபிள் விசிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணிடுச்சு. இந்த பேன் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஷாக்கை கொடுத்துருக்கு, ஏமாற்றத்தையும் கொடுத்துருக்கு. எதுக்காக பேன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்க ஐசிஎல், அதாவது இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில். அவங்க சொல்லிட்டாங்க, காரணம்லாம் நாங்கள் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து இயல்பு தான். அதாவது பிஆர் அப்ளை பண்ணுறாங்க, ரிஜெக்ட் ஆகுது, அது காரணம் கொடுக்க மாட்டாங்க. இதேமாரி டிபோர்ட் பண்ணுறாங்க, என்ட்ரி வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதுக்கும் காரணம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. சொல்லி தான் ஆகணும், நீங்கள் கம்பலும் பண்ண முடியாது. ஏன்னா சிங்கப்பூரில் ஒரு பாஸ் கொடுக்குறதோ இல்லை பிஆர் கொடுக்குறதோ அதெல்லாம் வந்து ஒரு கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு சலுகை தான், ப்ரிவிலேஜ். அது வந்து ரைட் கிடையாது. நான் வந்து ரைட்ஃபுல்லாக தங்குவேன் இங்கே, எனக்கு உரிமை உண்டு அப்படின்லாம் யாருமே சொல்ல முடியாது. கவர்மெண்ட் விசா கொடுத்தாங்கன்னா நீங்கள் வரலாம், படிக்கிற ஸ்டூடெண்ட் விசா கொடுத்தா படிக்கலாம், ஒர்க் விசா கொடுத்தாங்கன்னா வேலை செய்யலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிங்கன்னா எந்த கவர்மெண்ட்டுமே வந்து அதை விரும்பாது. அதனால் இந்த மாதிரி ஆட்கள் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதுமாதிரி கொஞ்ச நாள் முன்னால், அதாவது லாஸ்ட் இயர் எப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு பங்களாதேஷ்லேருந்து ஒரு ப்ரீச்சர் வந்தார், இஸ்லாமிக் ப்ரீச்சர். அவர் பேர் வந்து ஹம்சான்னு பேர், அமீர் ஹம்சான்னு பேர். அவருக்கு வந்து கொஞ்சம் அந்த தீவிரவாத இயக்கங்களோட ஒரு தொடர்பு உண்டு. அவரை பங்களாதேஷ்லேயே பேன் பண்ணிட்டாங்க, ஏன்னா அவர் வந்து ஒரு மாதிரி போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சிங்கப்பூருக்கு வந்து அவர் ஒரு முறை வந்திருக்காரு, ஆனால் அப்போ வந்து இவங்க ட்ராக் பண்ணல அவரை. ஸோ வந்துட்டு இங்கே இருக்கிற பங்களாதேஷ் ஊழியர்கள்லாம் கூப்பிட்டு ஒரு கூட்டம் போட்டு, அங்கே ஏதோ டூவாஸ்லேயோ எங்கேயோ ஒரு இதில் இந்த டார்மிட்ரியில் கூட்டமெல்லாம் போட்டு அவங்கள்ட்ட வந்து துர்போதனை பண்ணியிருக்காரு. அதாவது மற்ற மதங்களுக்கு வந்து நீங்கள் அவங்களுக்கெல்லாம் விஷ் பண்ணக்கூடாது, அவங்களுடைய ஏதாவது பண்டிகைகள் வந்தால் விஷ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் சொல்லி நீங்கள் தனித்தன்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வர்ற மாதிரி பண்ணியிருக்காரு. பண்ணிட்டு போயிட்டார் அவர். ஸோ அவர் வந்து தப்பிச்சு போயிட்டார். அதுக்கப்புறம் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி இவர் வந்துட்டு போயிருக்காருன்னு. ஏன்னா அப்போல்லாம் வந்து இந்த பயோமெட்ரிக் இல்லை, அவருடைய பயோமெட்ரிக் இல்லை, பாஸ்போர்ட் தான். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, முதல்லையே இவர் பேன் பண்ணியிருந்தாங்க சிங்கப்பூரில். ஆனால் இவர் வந்தது வந்து பொய் பாஸ்போர்ட்டில் வந்திருக்காரு, வேற ஒரு பாஸ்போர்ட்டில் வந்திருக்காரு. மோரல்லஸ் அந்த நேம் ஒரு ஸ்மால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட. ஸோ அதனால அவர் வந்துட்டு போயிட்டார். ஸோ பயோமெட்ரிக்ஸ் இல்லாதனால அவரால் தப்பிக்க முடிஞ்சது. இன்னுமே வந்து பயோமெட்ரிக்ஸ் எடுத்திருப்பாங்க அவருக்கு, அதனால் திருப்பியும் அவர் வர முடியாது. அதே மாதிரி இந்தோனேஷியாவிலேருந்து இன்னொரு ப்ரீச்சருங்க, அவர் பேர் வந்து அப்துல் சமத் பட்டுபாரா அப்படின்னு பேர். அவரும் வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு வயலண்ட் அப்ரோச் உண்டு, தீவிரவாத சிந்தனை உண்டு. அவரையும் வந்து பேன் பண்ணிட்டாங்க, சிங்கப்பூருக்கு வர முடியாமல். ஒரு முறை அவர் ட்ரை பண்ணியிருக்காரு, அவருடைய கூட்டாளிகள்லாம் ஒரு 7-8 பேர் சேர்ந்து வர்ற மாதிரி. ஆனால் இவங்க வந்து அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணி அந்த ஐ திங்க் பாத்தாம் வழியாக வந்திருக்காருன்னு நினைக்கிறேன், அங்கேயே ஸ்டாப் பண்ணி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க பாத்தாம்கே. ஸோ இதெல்லாம் வந்து நாட்டுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறாங்க அவங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இந்த மாதிரி நிறையா உண்டுங்க. அதாவது விரும்பத்தகாத டூரிஸ்ட்டு, விரும்பத்தகாத ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அமெரிக்கன் இங்கிலீஷில். ஸோ அவங்கள வந்து இந்த மாதிரி டிபோர்ட் பண்ணிட்டே வந்திருக்காங்க. அதாவது ட்ரம்ப் வந்தப்புறம் தான் இது இந்த மாதிரி ஒரு பரவலாக நடக்க ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னால் வரைக்கும் ஜோ பைடன் இருந்தார், அதுக்கு முன்னால் ஒபாமா இருந்தார். அவங்கெல்லாம் வந்து இதை கண்டுக்கவே இல்லை. அதனால் இஷ்டத்துக்கு வருவாங்க. எஸ்பெஷலி அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டிலாம் இந்த ப்ரொட்டஸ்டர்ஸ் வந்து ஆக்குபை பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு கிளாஸ் நடக்க முடியாமல் பண்ணி கோஷம் போட்டு கத்தி கதவை உடைச்சி இது பண்ணி ஒரு மாதிரி வயலண்ட்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ட்ரம்ப் பார்த்துட்டு நீ ஸ்டூடெண்ட்டில் வரையா, ஸ்டூடெண்ட் விசாவில் வரையா, உன் வேலை படிக்கிறது, நீ அதை மீறி ஏதாவது பொலிட்டிக்கல் ஆக்டிவிசம் இல்லை இந்த மாதிரி ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது, வயலன்ஸ் பண்ணுறதுன்னு பண்ணால் உன்னை தூக்கிடுவேன், உன் நாட்டுக்கே அனுப்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக வந்து நிறைய பேர் அனுப்பிச்சிருக்காரு. அதில் வந்து ஒரு இந்திய பெண்மணியும் இருக்காங்க, அதாவது ரஞ்சனி
ரஞ்சனி ஸ்ரீனிவாசன் பேர். அவங்க வந்து அங்கே அவங்களும் டாக்டரேட் தான் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணி, அதான் பாலஸ்தீனியனுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க. I mean, I just found it absurd. I'm not a terrorist sympathizer. ஸோ அவங்கள வந்து அங்கே இருக்கிற அந்த இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணிடுச்சு, அவங்க விசாவை கேன்சல் பண்ணிடுச்சு. பண்ண உடனே இவங்களே என்ன பண்ணிட்டாங்க, அங்கேருந்து செல்ஃப் டிபோர்ட்டேஷன் பேர், அவங்களே வந்து தன்னை நாட்டை விட்டு வெளியேற்றிட்டாங்க. கனடாவுக்கு எங்கேயோ போயிட்டாங்க. இப்போ ரொம்ப வருத்தப்படுறாங்க, எனக்கு வந்து அந்த பிஹெச்டி பட்டம் கிடைக்கலையே, அதை வந்து எனக்கு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு இப்போ வருத்தப்படுறாங்க. இப்போ கண்ணு போன பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுல ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. இன்னுமே அவங்களுக்கு என்ட்ரியே கொடுக்க மாட்டாங்க யூஎஸில். ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மலேசியன் பெண்மணி இருக்காங்களே ஃபடியா, அவங்க வந்து சிங்கப்பூரில் என்யூஎஸில் நேஷ்னல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர், அது வந்து ரொம்ப இடம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அங்கே வந்து அவங்க பிஹெச்டி பண்ணி டாக்டரேட் வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி வாங்கினவங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸான வேலை கிடைக்கும். $15,000 மேலே சம்பளத்தில் வேலை கிடைக்கும் சிங்கப்பூர்லேயே. அங்கே பாருங்கள், மலேசியா கரன்சி வந்து சிங்கப்பூர் $1 அங்கே வந்து 3 ரிங்கெட்ஸ் வருமோ. ஸோ இங்கே வந்து அவங்க 3 மடங்கு சம்பளம் வாங்க முடியாது. மலேசியா கன்வெர்ட் பண்ணாங்கன்னா 15,000 45,000 ரிங்கெட் ஆகிடும். அது மிகப்பெரிய சம்பளம். அது தங்களுடைய வாழ்க்கையை வந்து நல்லபடியாக செட்டில் ஆகிடும். அதெல்லாம் ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அவங்க. அதேமாரி தான் இந்த ரஞ்சனி ஸ்ரீனிவாசனும் அப்படி தான். தான் பிஹெச்டியே பண்ண முடியல, அவங்களால கம்ப்ளீட்டே பண்ண முடியல. இந்த லேடியாவது கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, அவங்களால கம்ப்ளீட்டே பண்ண முடியல. இப்போ கனடாலேயே எங்கேயோ போயிருக்காங்க. அவங்க நிலைமை என்ன யாருக்குமே தெரியாது. அதாவது நம்ம ஒன்று ஞாபகம் வச்சுக்கணுங்க. அதாவது உங்களுக்கு வந்து எங்கேயோ ஒரு உலகத்தில் ஏதோ ஒரு கோடியில் சில பேர் வந்து கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு எதிராக சில பேர் வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதனால் நம்ம வந்து அவங்க மேலே சிம்பத்தி வைக்கணும், அவங்கள வந்து நம்ம ஆதரிக்கணும். இதெல்லாம் ரொம்ப கரெக்டு தான். ஏன்னா சிங்கப்பூரே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7-8 ஷிப்மெண்ட்ஸ் அனுப்பிச்சிருக்கு. அந்த பாலஸ்தீனியன் பீப்புளுக்கு வந்து ஃபுட்டு ஷிப்மெண்ட்டு அனுப்பிச்சிருக்கு, அப்புறம் உடைகள்லாம் அனுப்பிச்சிருக்கு, மருத்துவ வசதிகள்லாம் பண்ணி கொடுத்துருக்கு, கேஷும் அனுப்பிச்சிருக்கு. இந்த மாதிரி நிறையா உதவிகள் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி இப்போ இவங்க வந்து என்ன பண்ணலான்னா, சப்போஸ் அப்படி நீங்கள் ரொம்ப வெறியாக இருக்கீங்க, நான் எப்படியும் அவங்களுக்காக தான் நான் வாழ போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் $2 லட்சம் கொடுத்து $US கொடுத்து நீங்கள் பிஹெச்டி சேர்றீங்க இல்லையா, அதை சேரக்கூடாது. அந்த $2 லட்சம் எடுத்துட்டு நேராக பாலஸ்தீன் போயிடணும். போயிட்டு அவங்களுக்கான உதவியை பண்ணணும், அவங்களுக்கான மாரல் சப்போர்ட் கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து ஆலோசனைகள்லாம் கொடுக்கணும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப டைரெக்டாக வந்து ஒரு உதவி கிடைச்ச மாதிரி இருக்கும். அவங்களும் கொஞ்சம் திருப்திப்படுவாங்க. இப்போ நீங்கள் எங்கேயோ இந்தியாவிலேருந்து அமெரிக்கா போய் படிக்கிறதுக்கு போய் ஸ்டூடெண்ட் விசாவில் போயிட்டு அங்கே போய் வம்படி பண்ணிகிட்டு இருந்தால் யாருக்குமே லாபம் இல்லை. இது உங்களுக்கும் மெயினாக லாபம் இல்லை. உங்கள் பணமெல்லாம் போச்சு, திருப்பி கொடுக்க மாட்டான். $2 லட்சம் நீங்கள் கட்டிருப்பீங்க US டாலர், அதெல்லாம் திருப்பி கொடுக்க மாட்டான். ஸோ உங்களுக்கு வந்து டிகிரியும் கிடைக்காது, ஃபியூச்சரும் போச்சு. எதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கணும்னு தெரில நமக்கு. அதாவது நீங்கள் வந்து அவங்களுக்காக ஆதரவு குரல் கொடுக்குறீங்க, அமெரிக்காலேயோ சிங்கப்பூர்லேயோ கொடுக்குறீங்க. அந்த குரல் வந்து அவங்களுக்கு கேட்குமான்னு தெரியாது நமக்கு. ஆனால் அதனுடைய பாதிப்புகள் வந்து உங்களை தாக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு டிபோர்ட்டேஷன் ஆர்டர் வந்துருச்சு, உங்களால் பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ண முடியல. இந்த லேடியும் பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, ஆனால் வேலைக்கு வர முடியாது சிங்கப்பூரில், அவங்க மலேசியாவில் தான் வேலை பார்த்துக்கணும். அதனால் நம்ம பண்ணுற செயல்கள்லாம் அதனுடைய இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். All illegal entry will immediately be halted, and we will begin the process of returning millions and millions of criminal aliens back to the places from which they came. To students, well, we want to have great students here. We just don't want students that are causing trouble. We want to have students. I want to have foreign students. I think Harvard, it's close to 31%. That's a lot. Our country has given $5 billion plus to Harvard over a short period of time. அது யூஎஸ் வந்து இப்போ தான் ட்ரம்ப் வந்தவுடனே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஆக்கியிருக்காங்க. சிங்கப்பூர் வந்து முதல்லேருந்தே ஸ்ட்ரிக்ட் தான். இது ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு சின்ன கண்ட்ரி, இங்கே வந்து பல இன மக்கள் வாழறாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு
தீ பற்ற வச்சுட்டாங்கன்னா அது பற்றி எரிஞ்சுதுன்னா ரொம்ப பெருசாகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். சின்ன நாட்டில் அந்த மாதிரி வரக்கூடாது. ஆனால் மக்கள் அதுக்கெல்லாம் விழமாட்டாங்க. என்ன தான் நீங்கள் தூண்டி விட்டாலும் விழமாட்டாங்க. நல்லா அவங்க வந்து சிங்கப்பூர் ஒன்றாக இருந்தால் தான் எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு எல்லா மக்களும் வந்து அதை ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இந்த மாதிரி ஆட்கள் வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப வருந்தத்தக்கது. அதனால் சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. இந்த மாதிரி ஆட்களை வந்து உள்ளேயே விடாது. அப்படி ஆல்ரெடி இருந்தாங்கன்னா இந்த விசாவை கேன்சல் பண்ணி, பிஆராக இருந்தால் அதையும் கேன்சல் பண்ணி வண்டி ஏற்றிடும். அப்புறம் என்ட்ரி வில் பி பேண்டு. அதுதான் இவங்கெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.